அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். மேலும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். எனினும் நிச்சயமாக இது உள்ளச்சம் உடையோர்களுக்கு அன்றி மற்ற அனைவருக்கும் பெரும் பாரமாகவே இருக்கும். உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, பொறுமை 2 வகைப்படும். 1, சோதனையின் போது பொறுமை காப்பது, இது அழகானது. 2வது, இறைவனால் தடை செய்யப்பட்டவற்றை கைவிடுகிற போது அதில் காட்டுகிற பொறுமை, இது 1வது விடவும் மிக அழகானது. ஏன்னா ஒரு கெட்ட விஷயத்தை கைவிடும்போது அவ்வளோ சாதாரணமாக விட முடியாது. அதனுடைய ஏற்கனவே இருந்த சுவடு, அதன் தாக்கம், அதிலிருந்து வெளிவர்றதுங்கிறது அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது. அது அல்லாஹ்வுக்காக கைவிடுற போது அல்லாஹ் அதை லேசாக்கி கொண்டு போவான். ஆனால் அது மிக கடுமையான பயணம், அது மிக அழகானது, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஒரு துயரம் வந்துட்டா உடனே தொழுகைக்கு விரைந்து செல்வார்கள். இதுதான் இருக்கிறதுலே நமக்கு ஆக பெரிய டெக்னிக். நம்முடைய கவலை, துன்பம், துயரம் எதுவாக இருந்தாலும் அதை விட்டு வெளியே வரணும்னா, ஆறுதல் அடையணும்னா 2 ரக்காத் தொழுகை என்பது நம்ம நிம்மதியாக ஆகிறதுக்கு ஒரு பெரிய டூல் அப்படின்னு ரசூல்லா நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் பயணத்தில் இருக்கும்போது அவர்களுடைய சகோதரர் குசம் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த செய்தி அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டுச்சு. அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன், நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பிச் செல்பவர்கள் என்று சொல்லிவிட்டு பாதையிலிருந்து விலகி தன்னோட வாகனத்தை மண்டியிட வைத்து 2 ரக்காத் தொழுதார்கள். அந்த 2லும் அமர்வை நீட்டித்தார்கள். எவ்வளோ பெரிய படிப்பினை! தன்னோட சகோதரர் மரணிக்கும் போது கூட உடனடியாக 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடம் பொறுப்பை ஒப்படைக்கிற என்ற இந்த விடயம்தான் வாழ்க்கையினுடைய படிப்பினை. இது யாருக்கு ஈஸியாக இருக்கும்? தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் வாழ்க்கையில் நிம்மதி அடைகிறது அப்படிங்கிறது யாருக்கு வரும், யாருக்கு வராது? யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அல்லாஹ் சொன்ன ஹலால் கடைபிடிச்சி ஹராமெல்லாம் நீக்கி வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாரெல்லாம் அல்லாஹ் சொன்னபடி கேட்காம ஹராமான விஷயங்களை செய்கிறாங்களோ, சுயநலமாக இருக்கிறது, ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, புறம் பேசுறது, இப்படி விபச்சாரம் செய்கிறது, கொலை செய்கிறது, கொள்ளையடிக்கிறது, வட்டிக்கு உடன்படுறது, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு எதிராக இந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தொழுகையும் பாரமாக தான் இருக்கும், பொறுமையும் இருக்கவே இருக்காது.